கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே எப்பிராயிமை குறித்து சில காரியங்கள் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். எப்பிராயிம் என்பவன் ஆபிரகாமின் பேரனாகிய யாக்கோபின் மகனாகிய யோசேப்பின் இரண்டாவது மகன் எப்பிராயிம். இந்த யோசேப்புக்கு அந்நிய தேசத்தில் வைத்து பிறந்த பிள்ளை எப்பிராயிம். மனாசே மூத்தவனாக இருந்தும் எப்பிராயிமின் மேல் ஆண்டவருடைய கிருபை உண்டாயிற்று. அதற்கு காரணம், தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அந்த எப்பிராயிம் மனாசே ஆகியோருடைய தாத்தாவாகிய யாக்கோபு இந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்த பொழுது, யோசேப் என்கிற இந்த பிள்ளைகளுடைய தகப்பன் அவன் யாக்கோபுடைய வலது கைக்கு நேராக மூத்தவனையும் இடது கைக்கு நேராக இளையவனாகிய எப்பிராயிமையும் கொண்டு நிறுத்தினான். ஆனால் தகப்பனோ, அந்த யாக்கோபோ மனம் அறிய கையை அப்படி மாற்றி வைத்தார். வலது கையை எடுத்து எப்பிராயிமின் தலையின் மேலும் இடது கையை மனாசேயின் தலைமையிலும் வைத்தார். உடனே யோசேப்பு அப்பா தப்பா செய்றாரோ தெரியாம செய்றாரோன்னு சொல்லி குறுக்கிட்டான். அவர் மனமறிய அதை செய்தார். ரெண்டு கையிலும் ஆசீர்வாதம் உண்டு, ஆனாலும் வலது கரத்தின் ஆசீர்வாதம் என்பது விசேஷமானதுதான். அப்படி அதுவும் பாருங்கள், அந்த வலது கரம் வழக்கமா இப்படி வைக்க வேண்டியது கிராஸ் பண்ணி இப்படி வைத்தார். கிராஸ்னா சிலுவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையில் நமக்கு கிடைத்தது கிருபை. அதுபோல இவர் தன்னுடைய கையை மாற்றி வைத்து ஆசீர்வதித்தது அவனுக்கு கிடைத்த கிருபை. அவனுக்கு தகுதி அல்ல, மனாசேக்கு தான் அதை பெற்றுக்கொள்ளும் தகுதி உண்டு, மூத்த பிள்ளை. ஆனால் தகுதி அற்ற எப்பிராயிமுக்கு அந்த தாத்தாவுடைய தயவினாலே வந்த கிருபையினாலே கிடைத்த ஒரு வலது கரத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இதை பெற்றான். பெற்று அவன் எல்லாவற்றிலும் மேன்மையாக வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே வரும்பொழுது கர்த்தரும் தீர்க்கதரிசியை கொண்டு பேசும் பொழுது ஒரு இடத்திலே சொன்னார், எப்பிராயிம் என் தலையின் பலன் என்று சொன்னார். என் தலையின் பலன். அப்ப கர்த்தர் கூட அவனை தலைக்கு மேல தூக்கி வச்சிருந்தார். எப்பிராயிம் எங்க வச்சிருக்கிறாரு? தலைக்கு மேல தூக்கி வச்சிருக்கிறார் கர்த்தர். எப்பிராயிமின் தலையின் பலன் என்று சொல்லக்கூடிய அளவு, அவ்வளவு ஒரு மேன்மை, அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பிராயிம். அப்புறம் சாலமோனுடைய மகனாகிய அந்த ரெகோபயாம் காலத்திலே தேசம் ரெண்டாக பிரிந்து விட்டது. 12 கோத்திரங்களும் யூதாவும் பென்யமீனும் ஒன்றாகவும் மற்ற 10 கோத்திரங்கள் இன்னொன்றாகவும் பிரிந்து விட்டன. அப்பொழுது தாவீதின் சந்ததியை விட்டு பிரிந்து சென்ற 10 கோத்திரங்களிலே தலைமை கோத்திரமாக உருவெடுத்தது இந்த எப்பிராயிம். யூதாதான் அதுவரைக்கும் ராஜரீக கோத்திரம், தலைமை கோத்திரம், யுத்தத்திலே முன் செல்ல வேண்டும், வழி நடத்த வேண்டும் என்று தேவனால் நியமிக்கப்பட்டது. ஆனால் யூதாவை விட்டு பிரிந்து சென்ற பிற்பாடு அந்த எப்பிராயிம் வந்து லீடிங் ட்ரைபாக அது மாறிவிட்டது. இப்படியாக எப்பிராயிம் எல்லா விஷயத்திலும் சிறந்து விளங்கினான், எல்லாவற்றிலும் முன்னிற்பான், எல்லாவற்றிலும் மேன்மையாக அந்த எப்பிராயிம் காணப்பட்டான். அவ்விதமாக இருந்த பொழுது அவனை குறித்து சொல்லப்பட்ட அநேகம் இருக்கு, அதனால தான் நான் எல்லாத்துக்கும் வசனம் எடுக்கல. எப்பிராயிமை பற்றி தீர்க்க தரிசன புஸ்தகத்துல, சங்கீதத்துல எல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனா அவனை குறித்து சொல்லப்பட்ட 2 காரியங்களை நான் வாசித்து காண்பித்து அதற்கான காரணங்கள் என்ன, அதுதான் இன்றைய செய்தி. இவ்வளவு மேன்மையாக இருந்த எப்பிராயிம் எல்லா விதத்திலும் எல்லா தரத்திலும் அவன் மிக மேன்மை உள்ளவன். கர்த்தரே சொன்னார், அவன் என் தலையின் பலன் என்று சொன்னார். அந்த அளவுக்கு மேன்மை உள்ள எப்பிராயிமை குறித்து 2 வசனங்கள் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 78:9 வாசியுங்கள். 78:9.
ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்பிராயீம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். எப்பிராயீம் புத்திரர் யுத்த நாளில் என்ன காட்டினார்கள்? சொல்லுங்க. யுத்த நாளில் என்ன காட்டணும்? நெஞ்ச காட்டணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நெஞ்ச காட்டணும், முன்ன நிக்கணும். அதுவும் இது லீடிங் ட்ரைப், இது தலைமை கோத்திரம். தலைமை கோத்திரம் எப்படி நிற்க வேண்டும்? யுத்தத்தில் முன்னணியில் போய் நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இவர்களோ யுத்த நாளிலே என்ன காட்டி விட்டார்கள்? முதுகை காட்டி விட்டார்கள். அதாவது முதுகுனா என்ன? பின் திரும்பிட்டாங்கன்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதுகை காட்டி விட்டார்கள். அதுவும் ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்பிராயீம் புத்திரர். ஆயுதம் எல்லாம் அணிந்து வில்லெல்லாம் பிடித்து அப்படி அவன் ஆயத்தமாகி அந்த எதிர்த்து போராட வேண்டிய நேரத்திலே பின்வலித்து போய்விட்டான், முதுகு காட்டி போய்விட்டான். இது ஒரு பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு காரியமாக எப்பிராயீம் சரித்திரத்திலே நடந்திருக்கிறது. எப்பிராயீம் மேன்மை பெற்றவன், தகப்பனுடைய அல்லது முற்பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை கிருபையினாலே வலதுகரத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றவன், தேவனுடைய வாக்கின் ஆசீர்வாதத்தை பெற்று என் தலையின் பலன் என்று பெயர் பெற்றவன், எல்லாவற்றிலும் மேன்மை தங்கின ஒரு மனுஷன், மேன்மை தங்கின ஒரு குடும்பம், மேன்மை தங்கின ஒரு கோத்திரம். இந்த கோத்திரம் புறமுதுகு காட்டிவிட்டது. ஆயுதம் எல்லாம் அணிந்து வில்லெல்லாம் பிடித்து எல்லாம் அங்க போய் நிற்கும் பொழுது திடீரென்று பின்வலித்து போய்விட்டது. துக்கமும் தோல்வியுமான ஒரு காரியம். அப்போ இது ஏன் இவனுக்கு இந்த தோல்வி? ஏன் இவனுக்கு இந்த அவமானம்? ஏன் இவ்வளவு மேன்மையாய் பேசப்பட்ட எப்பிராயீமுக்கு இவ்வளவு கீழே பேசப்படுகின்ற பரிதாப நிலை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நமது வாழ்விலும் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைக்கும் பொழுது, கிருபையினாலே நம்மை உயர்த்தும் பொழுது, எனக்கு இதெல்லாம் தகுதி கிடையாது, இந்த சொத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த பதவிக்கு நான் தகுதி இல்லை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லை, இந்த வருமானத்துக்கு நான் தகுதி இல்லை, இந்த மாதிரி ஒரு வீட்டை கட்ட நான் தகுதி இல்லை, இந்த மாதிரி ஒரு வாகனத்தில் செல்ல நான் தகுதி இல்லை, இந்த மாதிரி உள்ள ஆட்களோடு உட்கார எனக்கு தகுதி இல்லை, இந்த அனைத்து தகுதிகளும் எனக்கு இல்லாதிருந்த பொழுது, எனக்கு இதுக்குள்ள அந்த 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 வாய்ப்பே, அந்த தகுதியே இல்லாதிருந்த பொழுது, என் தகப்பன் அவருடைய கரத்தை என் மேல் வைத்து, தகுதியற்ற என் மேல் வைத்து, ஆமேன், வழக்கமாய் வைத்தது போல வைத்தார்னா, நியாயமா வைக்கிறது போல வச்சார்னா என் தலையில அவர் வச்சிருக்க மாட்டார். அதுக்கு மீறி கிருபையினாலே என்னை தெரிந்து கொண்டு என் தலையின் மேல் அவர் வைத்த காரணத்தினால் அவருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம் கொண்டு நான் உயர்ந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி இருக்கின்ற எனக்கு இன்றைக்கு ஏன் இப்படி ஒரு தோல்வி, இப்படி ஒரு வீழ்ச்சி? எல்லாம் ரெடியாகி மார்ச் பண்ணி முன்னாலே போய்விட்டு யுத்த நாளிலே முதுகு காட்டி திரும்பி வந்த பரிதாபமான நிலை ஏன்? இதை குறித்து நாம் ஆராய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே இவ்வளவு மேன்மையாய் கொண்டு வந்தீர், நான் முன்னின்று செய்ய வேண்டிய காரியத்திலே நான் புறமுதுகு காட்ட வேண்டிய பரிதாப சூழ்நிலை, நான் நிற்க வேண்டிய இடத்திலே நான் பின்வாங்கி போக வேண்டிய ஒரு பரிதாப சூழ்நிலை ஏன் எனக்கு வந்தது? அதை குறித்து ஆராயணும். இரண்டாவது ஒரு வசனம், எரேமியா 31:20. எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இன்னொரு பக்கம் கர்த்தர் அவர் சொல்லுகிறார், எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல், கர்த்தர் அவனுக்கு விரோதமாய் பேசினார், பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன், என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இவன் செய்த தவறு, இவனுடைய வீழ்ச்சி, இவனுடைய தோல்வி, இதெல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் இவனுடைய வாழ்க்கை நன்றாக இல்லை என்பதை குறித்து அவனுக்கு விரோதமாக பேசினார்.
கர்த்தர் பேசினார், அவனுக்கு விரோதமாக பேசினார். அப்படி விரோதமாக பேசினது முதல் கர்த்தருடைய உள்ளம் அவனை குறித்து என்ன செய்துட்டே இருக்குதான், நினைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு தகப்பன் என்ற நிலையிலே, மற்றவர்களை நடத்துகிறவர் என்ற நிலையிலே இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நமக்கு கீழே இருக்கிற ஒருவரை நல்லாக செய்யக்கூடியவங்க, நல்லா இருக்கவங்க, பிரியமான பிள்ளை, உத்தமமான குமாரன், அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை என்று சொல்லுகிறார். இது போன்ற நிலையிலே நாம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களிடத்திலே தவறுகள் காணும் போது, அவர்கள் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் பின்வாங்கி போகும் பொழுது நம்முடைய உள்ளம் குழம்பும். எப்பவும் நினைவு அவர்களா தான் இருக்கும், நினைவு அவர்களா தான் இருக்கும். வேற எத்தனை காரியம் நம்ம செய்தாலும் நம்ம நினைவு அதைத்தான் ஓடிட்டு இருக்கோம். ஏன் இந்த நபர் வரவில்லை, ஏன் இந்த நபர் நிற்கவில்லை, ஏன் இவர் அதை செய்யவில்லை, ஏன் இவர் இதில் ஈடுபடவில்லை, நினைக்குமா நினைக்காதா? நினைக்கும், கண்டிப்பா. இது எல்லாருக்கும் பழக்கம். ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்தில் நீங்க புரிஞ்சிருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. நீங்க உங்களுடைய தொழில் வேலைகள், ஊழியத்தில் நீங்கள் பங்கெடுக்கிற பகுதிகள், இவைகளிலும் ஒரு லீடர் என்கிற முறையில் நீங்க என்ன செய்திருப்பீங்க, கண்டிப்பா அனுபவப்பட்டிருப்பீங்க. இதேதான் கர்த்தருடைய உள்ளம். அவர் நம்முடைய தகப்பன். அல்லேலூயா. அவருடைய உள்ளம் குழம்பிக் கொண்டிருக்கிறது. என் உள்ளம் குழம்புகிறது, அவனை குறித்தே நினைத்து கொண்டிருக்கிறேன், அவனுக்கு இறங்கணும், என் உள்ளம் கொதிக்குதுன்னு சொல்றார். என் உள்ளம் கொதிக்குது, நான் அவனுக்கு இறங்கணும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு பக்கம் எப்பிராயுமே உன்னுடைய தோல்வி, மறுபக்கம் எப்பிராயுமே உன்னை அன்றைக்கு தகுதியில்லாத உன்னை கிருபையினால் ஆசீர்வதித்த தேவன் உன் தவறும் உன் வீழ்ச்சியையும் கண்டு இன்றைக்கு உன்மேல் நினைவாக இருந்து மறுபடியும் உனக்கு இறங்குவதற்கு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டுக்கு நடுவில் நிற்கிற எப்பிராயிம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றேன், தகுதியற்ற எனக்கு பெரிய ஆசீர்வாதம் கிடைத்தது, உயர்வு கிடைத்தது. ஆனால் தேவன் என்னை ஆக்கி வைத்த காரியத்திலே நான் நிற்க வேண்டிய இடத்துல நிற்காம பின்வாங்கி விட்டேன். அதனால் வந்த பாதிப்பு என்ன? என் ஆண்டவருடைய உள்ளம் தாக்கப்பட்டிருக்கிறது, என் ஆண்டவருடைய உள்ளம் பாதிப்படைந்திருக்கிறது, ஆண்டவருடைய உள்ளம் குழம்பிக் கொண்டிருக்கிறது. என் நிமித்தமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியம். நாம் செய்கிற சில தவறுகளினாலே, நாம் சரியான காரியத்திலே செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும் பொழுது பல குழப்பங்கள் வரும். யோனா தீர்க்கதரிசி போக வேண்டிய இடத்துக்கு போகாம இருந்ததுனால அன்றைக்கு பெரிய குழப்பம். அவர் போன குழப்பம், சமுத்திரத்தில் குழப்பம், அந்த சமுத்திரத்தில் வாழ்ந்த ஒரு மீனுக்கு குழப்பம், ஆகப்பாடு எல்லாருக்கும் குழப்பம். ஒரே மனிதன் தான் நிற்க வேண்டிய இடத்தில் நிற்காமல் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்த காரணத்தினாலே, காரணம் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவன் தேவனால் ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுக்கப்பட்டவன். ஆனால் அதை அவன் செய்யாத காரணத்தினாலே அன்றைக்கு அனைத்திலும் குழப்பம் உண்டாயிற்று. அப்ப ஒரு தேவ மனுஷனுடைய உள்ளத்தில் எழும்புகிற குழப்பம் உலகத்தையே குழப்புகிறது, எல்லாரையும் குழப்பி கஷ்டப்படுத்துகிறது. அந்த தேவ மனுஷன் திருந்தி விட்டான் என்று சொன்னார், அந்த தேவ பிள்ளை திருந்தி விட்டாள் என்று சொன்னால் பெரிய ஆபத்துக்குள்ள போகிற நினிவே எளிதாய் காப்பாற்றப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல இப்போ தேவன வரைக்கும் பாதித்திருக்கிறது எப்பிராயிமுடைய காரியம். காரணம், என் தலைக்கு மேல தூக்கி வச்சிட்டனே, நம்பி இருந்தேனே, எதிர்பார்ப்பு வைத்திருந்தேனே, எனக்கு பிரியமான பிள்ளை என்று சாட்சி கொடுத்தேனே, என்னுடைய அருமையான குமாரன் என்று சொன்னேனே, அதனால் தான் இப்பொழுது அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறதுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இங்கே நிற்போம். உங்கள யாருடைய வாழ்க்கையை குறித்தாயிலும் இன்றைக்கு கர்த்தருடைய உள்ளம் இப்படி கொதித்து கொண்டிருக்கிறதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? என்னுடைய வாழ்க்கையிலே உள்ள காரியங்களை குறித்து என் கர்த்தருடைய உள்ளம் ஒரு அமைதல் பெறவில்லை, கொதிக்குது அவருடைய உள்ளம். அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு மிக கட்டாயமாய் தொடர்ந்துள்ள வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் கொஞ்சம் உணராம நம்ம செய்தி கேட்க கூடாதுன்னு தான் நான் நிறுத்தி சொன்னேன்.
புரிந்து கொள்வோம். ஒருவேளை நான் இதை சொல்லும் பொழுதே உங்களுக்கே ஒரு படபடப்பு வரலாம், ஒரு ஃபீலிங் வரலாம். ஓ ஆண்டவர் என்ன நினைக்கும் பொழுது இந்த காரியத்திலே அல்லது இந்த செயலிலே, இந்த வார்த்தையிலே, இந்த என்னுடைய ஈடுபாட்டிலே ஏதோ ஒரு காரியத்திலே ஆண்டவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு என்று நீங்கள் இன்றைக்கு உண்மையாய் உள்ளத்திலே ஒரு உணர்வு தட்டும் என்றால் நீங்கள் தான் இந்த எப்பிராயீம். ஆமென், அல்லேலூயா. சிந்தனையோடு கவனத்தோடு தொடர்ந்து கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த எப்பிராயீம் புறமுதுகு காட்டினதற்கும் பின்வாங்கி போனதற்கும் காரணம் என்ன? அவனை தேவன் இப்படி அவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி குழம்புகிறேன், என் உள்ளம் கொதிக்கிறது, என்ன செய்வேன்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓசியா தீர்க்கதரிசி மூலமும் கர்த்தர் புலம்புகிறார். ஓசியாவில் 14 அதிகாரத்தில் சொல்றாரு, என் உள்ளம் எனக்குள்ளே குழம்புகிறது, நான் எப்பிராயீமை கைப்பிடித்து நடத்த பழக்கினேன். பாருங்க, ஒரு தகப்பன் அல்லது ஒரு நடத்துகிறவர் புலம்புறது போல, இவனுக்கு நான் எல்லாம் படிப்பிச்சு கொடுத்தேன், இவனை நான் இந்த மாதிரி எல்லாம் வச்சேன், இந்த மாதிரி எல்லாம் விரும்பினேன், இந்த மாதிரி எல்லாம் செய்தேன், அவன் நிக்க வேண்டிய இடத்துல நிக்காம போயிட்டானே, அவன் இந்த மாதிரி செஞ்சுட்டானே, அவன் புறமுது காட்டிட்டானே என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறார். அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. பல காரியங்கள் உண்டு, நீங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலை. ஆனா ஒன்று என் கண்ணுக்கு முன்னால, கர்த்தருடைய கண்களுக்கும் முன்னதாக இங்கே சிலர் செய்யக்கூடிய வேலை, கர்த்தருடைய திருவிருந்து ஆராதனையில் அப்படியே முதுக காட்டி எழும்பி போறீங்க. நிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் நிக்காமல் முதுகு காட்டி எழும்பி போறவர்கள், அது இந்த சபையில நடந்துட்டு இருக்கு. அது எனக்கு இப்போ கண்ணு முன்னால வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுத்தின்படி நடக்கிற ஒரு சம்பவம். திருவிருந்து ஆராதனையில உட்காருங்கன்னா ஓடி வந்து உட்காரணும் அந்த வரிசையில. அதுக்கு பதில் சில விசுவாசிகள், ஞானஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் திருவிருந்து ஆராதனை சமயம் முதுகு காட்டி போயிட்டே இருப்பாங்க. என் கண்ணு பார்த்து அதை பலவேளை நான் வேதனைப்படுவது உண்டு. கர்த்தரும் அதை வேதனைப்படுவா. இது கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் இருக்கிற இடம், கர்த்தர் பார்க்கிறார். புறமுதுகு காட்டி அப்பதான் ஆண்டவர் இப்படி குழம்புவார். எப்பிராயீமே, எங்க இருந்தா நீ? உன்னை நான் எப்படி தூக்கி எடுத்து கொண்டு வந்து என் ரத்தத்தினால கழுவி என் வசனமாய் சத்தியத்தை உனக்கு தந்து உன்னை சபை நடுவே நிறுத்தினேன், நித்திய ஜீவனுக்கு அவகாசியாக உன்னை மாற்றினேன். இன்றைக்கு நான் என்னுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் உனக்கு தந்து உன்னோடு ஐக்கியப்படணும்னு நான் இருக்கும் பொழுது நீ முதுகு காட்டி போய் கொண்டிருக்கிறாய். எத்தனை வேதனை! அப்பதான் அவர் புலம்புறார், எப்பிராயீமே, எப்பிராயீமே, எப்பிராயீமே என்று சொல்லி. ஆனாலும் வேதனை ஒரு பக்கம், மறுபக்கம் சொல்றாரு, நான் இறங்குவேன், இன்னும் ஒரு சான்ஸ் உனக்கு தருவேன், நான் இறங்குவேன், அதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். நீ வருவாயா? நீ உன்னை பற்றி உணர்வாயா? நீ திருந்துவாயா என்று சொல்லிதான் கர்த்தர் உருக்கத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. உருக்கத்தோடு இருக்கிறார். வைராக்கியத்தோடு கோபத்தோடு இருக்கவில்லை, உருக்கத்தோடு இறங்குவேன் சொல்றார். உருக்கத்தோடு இறங்குவேன். ஆனா நீ கொஞ்சம் திருந்தணும், நீ திருந்தணும். உன்னை நான் எல்லாரும் போல வைக்கவில்லை, என் வலது கரத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு தந்தேன். ஹல்லேலூயா. வலது கரத்தின் ஆசீர்வாதத்தினால் தான் உன் வாழ்க்கை இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு முன், 20 ஆண்டுகளுக்கு முன் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற நிலைக்கு காரணம் கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம். அதுவும் குறுக்கே வைக்கப்பட்ட கர்த்தருடைய வலது கரத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நியாயத்தை பார்த்து, நீதியை பார்த்து, தகுதியை பார்த்து செஞ்சிருந்தா இந்த நிலைமை நமக்கு கிடைச்சிருக்காது. ஆண்டவர் அதையும் மிஞ்சி ஒரு கிருபையை வைத்து செய்ததுனாலதான். நியாயத்தை வச்சு செஞ்சிருந்தா கிடைச்சிருக்காது, கிருபையை வச்சு செஞ்சதுனாலதான் இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம். அதனாலதான் கர்த்தரும் மிகவும் பாரப்படுகிறார். எனவே இப்பொழுது நாம் பார்ப்போம் இந்த எப்பிராயீமுடைய பிரச்சனைகள் என்ன. ஏசாயா தீர்க்கதரிசனம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசியுங்கள். எப்பிராயீமின் பொறாமை, எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், எப்பிராயீம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான். யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான், யூதா எப்பிராயீமை துன்பப்படுத்தான். முதல் ப்ராப்ளம், எப்பிராயீம் இந்த நிலை அடைந்ததற்கு, புறமுதுகு காட்டினதற்கும் கர்த்தருடைய உள்ளம் பாதிக்கப்படுவதற்கு, இவன் ஆளானதற்கும்
முதல் காரணம் அவனுக்குள் வந்து போன பொறாமை, ஜெலசி, பொறாமை. மேன்மையா இருக்க வேண்டிய நீ மேன்மையா இல்லாததற்கு காரணம் உனக்குள் வந்திருக்கிற பொறாமை. யுத்தத்தில் நிமிர்ந்து நின்று வெற்றி பெற வேண்டிய நீ பின்திரும்பி ஓட காரணம் உனக்குள் வந்துவிட்ட பொறாமை. கர்த்தருடைய உள்ளம் உன்னை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தது. என் பிள்ளை எப்படி செய்கிறான், எப்படி செய்கிறாள், எப்படி ஜெபிக்கிறாள், எப்படி போகிறாள், எப்படி வருகிறான் என்று மகிழ்ந்து கொண்டிருந்த உள்ளம் இன்றைக்கு வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ, இப்படி ஆகி போனியே என்று சொல்லி இதற்கெல்லாம் காரணம் உனக்குள் எழும்பிவிட்ட பொறாமை. இந்த பொறாமை என்று சொல்லுவது மகா மோசமான ஒன்று. பொறாமை யாருக்குள் வந்துவிட்டதோ அவர்களை அது அழித்தே போடும். சவுல் ராஜா சின்ன தாவீதின் மேல் தேவையில்லாமல் பொறாமை வைத்தான். அவன் வாழ்க்கை அழிந்தது, அவன் ராஜ்யபாரம் முடிந்தது. பொறாமை அவனை அழித்தது. அந்த ஆமான் என்று சொல்லுகிற பெரிய ஒரு மனுஷன், பெரிய ஒரு மந்திரி, அவன் இந்த மொர்தெகாயின் மேல் பொறாமை வைத்தான். கடைசியில் ஆமானுடைய வாழ்க்கையே முடிந்தது, அவனுடைய பதவியும் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. பொறாமை, எரிச்சல், இது ஒரு தேவ பிள்ளையினுடைய சிந்தனையிலே, வாழ்க்கையிலே துளி அளவும் வரவே கூடாது. அடுத்தவர்களை பற்றி பொறாமைப்பட்டு நாம் அழிவோமே தவிர ஒருபோதும் நாம் சாதிக்க போகிறது இல்லை, வளர போகிறது இல்லை. அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமப்படக்கூடாது. அடுத்தவர்கள் வெற்றி பெற்றவுடனே நாம பொறாமப்படக்கூடாது. அடுத்தவர்கள் ஒரு காரியம் அவர்கள் சாதிச்சு அவர்களுக்கு கிடைத்தவுடனே நாம பொறாமப்படக்கூடாது. அடுத்தவர்கள் நல்ல துணி உடுத்தால் பொறாமப்படக்கூடாது. அடுத்தவர்கள் ஒரு வீட்டை கட்டிட்டா பொறாமப்படக்கூடாது. ஒரு நல்ல வாகனத்தை வாங்கிட்டா பொறாமப்படக்கூடாது. அடுத்த பிள்ளை நல்ல மார்க் வாங்கி விட்டால் பொறாமப்படக்கூடாது. எந்த ஒரு காரியத்துக்கும் சிறியோர்